இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிம்பிளிபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ். அப்படின்னா ரூட்டுக்குள்ள இருக்க ஒரு நம்பரை எப்படி வெளியே கொண்டு வரலாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன தெரியணும், மேஜிக்ல தெரியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பிரைம் ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் என்னன்னு பார்த்துடலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ பிரைம்னா ஆல்ரெடி நம்ம பிரைம் நம்பர்ஸ் நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன, விச் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 2, 3, 5, 7, 11, 13 இவங்க எல்லாம் பிரைம் நம்பர்ஸ். அப்போ ஃபேக்டர்ஸ்னா அதையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். டிவிசிபிள் நம்பர்ஸ், அதாவது ஒரு நம்பரை எந்தெந்த நம்பர்ல டிவைட் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே அந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 12ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1, 2, 3, 4, 6, 12 இவங்க எல்லாருமே 12ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ பிரைம்னா என்னன்னு தெரியும், ஃபேக்டர்னா என்னன்னு தெரியும். பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ்ல பிரைம் நம்பர்ஸ் இல்லாம ரிமைனிங் நம்பர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், காம்போசிட் நம்பர்ஸ், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இல்லையா. 4, 6, 8, 9, 10, 12 இவங்க எல்லாருமே காம்போசிட் நம்பர். இப்போ அந்த காம்போசிட் நம்பர் 2 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 3 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அந்த நம்பரை மல்டிபிள் பிரைம் நம்பர்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர முடியும். அதாவது ஒரு காம்போசிட் நம்பரை பிரைம் நம்பர்ஸை மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4ங்கிறது காம்போசிட் நம்பர், அதை 2 into 2 ரெண்டுமே பிரைம் நம்பர் வச்சு கொண்டு வந்துட்டேன்னா, 6 2 into 3 ரெண்டுமே பிரைம் நம்பர். 8 2 into 4 யோசிக்காதீங்க, 2 into 2 into 2வும் இருக்கு. 3 2 மல்டிப்ளை பண்ணாலும் 8 தான். 3 2மே பிரைம் நம்பர்ஸ் தான். 3 into 3 10 எப்படி எழுதலாம், ஸோ 2 into 5 இதை 2 into 2 into 3. ஸோ இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான் இல்லையா. அப்போ எவ்வளோ பெரிய காம்போசிட் நம்பரா இருந்தாலும் அதை பிரைம் நம்பர்ஸை மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணியா கொண்டு வர முடியும். ஸோ இந்த ப்ராசஸ், அதாவது இந்த நம்பர்ஸை காம்போசிட் நம்பர்ஸை இந்த பிரைம் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷனா பிரிக்கிறது தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ வந்து 12ன்னு இருக்கு, அதை நீங்க வந்து ஈஸியா 2 into 2 into 3ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதே கொஞ்சம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அது எப்படி நான் வந்து பிரைம் நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த டிவிஷன் ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல 180 ஆர் சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 12 எடுத்துக்கலாம். நம்ம 12 இருக்கு அப்படின்னா, ஸோ 2 into 6 is 12. இப்போ எப்படி பண்ணணும்னா, இங்க இருக்க நம்பரையும் இங்க இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த நம்பர் கிடைக்கணும். ஸோ இது டைரக்டா மல்டிப்ளை பண்ணக்கூடாது, கீழே மல்டிப்ளை பண்ணி மேலே கொண்டு வரணும். அப்போ 2 into 3 will become 6. Clear? Here 3 into 1 will become 3. இப்போ இந்த இடத்துல 1 வர வரைக்கும் நம்ம டிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2வால ட்ரை பண்ணணும். எந்த நம்பரா இருந்தாலும், இப்போ 180 இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 2வால ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி டிவைட் ஆகலைன்னா 3, 3ஆல் டிவைட் ஆகலைன்னா 5, 5ஆல் டிவைட் ஆகலைன்னா 7. பிரைம் நம்பர்ஸை மட்டும் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரூல் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவை. அதை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் நம்பர் இஸ் 0, அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகும், விச் இஸ் 90. இதுவும் 0, 2 into 45. ஸோ இது வந்து 2ஆல டிவைட் ஆகாது, ஏன்னா இது ஈவன் நம்பர். அப்போ 3ஆல் டிவைட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம், சம் ஆஃப் நம்பர் should be divisible by 3. 4 plus 5 is 9. 9 is divisible by 3. அப்போ இது 3ஆல டிவைட் ஆகும். 3 into 15. இதோட சம் 6, அப்போ 3ஆல டிவைட் ஆகும். 3 into 5 is 15. 5 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது, அப்போ நான் 5 times 1 நான் போடுறேன். அப்போ 180 எப்படி எழுதலாம், 2 into 2 into 3 into 3 into 5. ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றது மூலயமா பிரைம் நம்பர்ஸ் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ இப்படி ஸ்ப்ளிட் பண்றதுக்கும் ரூட்டுக்கும் என்ன சம்பந்தம், ரூட்ல இருக்க ஒரு நம்பரை இப்படி வெளியே எடுக்கிறதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரூட் 180 இருக்கு. ஸோ அதுக்கு நான் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க ஒரு மினிமம் 10th லெவல் வந்துட்டீங்க அப்படின்னா 1ல இருந்து 20 வரைக்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது நான் இன்னொரு வீடியோல சொல்றேன், பட் இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா 25னா 5 5s, 36னா 6 into 6, 49னா 7, 89 81னா 9, 256னா 16, 16 into 16 is 256. இந்த மாதிரி 1ல இருந்து 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது எங்க யூஸ் ஆகும் நம்ம சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க 180 இருக்கு, இந்த 180 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றது வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசா போட்டோம் இல்லையா. ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னே இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னன்னா, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து பாருங்க, இங்க 13 into 13 வந்து 169 வருது, 14 into 14 196 போயிடுச்சு. அப்ப இதுக்கு இன்பிட்வீன்ல வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் இல்ல, ஹோல் நம்பர்ஸ் இல்ல. அப்போ 180க்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது இல்லையா. அப்ப நான் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் போயாகணும். இது இங்க ரூட் ஆஃப் 256 இருக்கு அப்படின்னா, ரூட் ஆஃப் 256 இருக்குன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம எல் டிவிஷன் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரூட் ஆஃப் 256 16 எனக்கு தெரியும்.
அப்போ ரூட் ஆஃப் 256 கொடுக்குறாங்கன்னா நான் டேரக்டா 16 நான் போட்டு போயிடலாம். அந்த டைம் நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. இதே நீங்க ஒரு பேசிக் லெவலா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7th 8th 9th படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ்ல இருந்தா உங்களுக்கு ரூட் கேட்பாங்க. இதை தவிர வேற எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கனாலும் உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா எப்படி பிரைம் ஃபேக்டரைசேஷன் போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ரூட் 180 இருக்கு. ரூட் 180க்கு லாஸ்ட் எல் டிவிஷன் போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 2 into 2 into 3 into 3 into 5. அதாவது 2 into 2 4, 3 4s are 12, 3 12s are 16, 36, 5 into 36 is 180. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சது இல்லையா? எல் டிவிஷன் போடும்போது கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாம் நான் ரூட்ல எழுதியிருக்கேன். இப்போ நம்ம நேற்றுக்கு ஒரு ரூல் பார்த்தோம். லா ஆஃப் ரூட் வந்து பாத்தீங்கன்னா m into n அப்படின்னா ரூட் ஆஃப் m into ரூட் ஆஃப் n நம்ம எழுதலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ இந்த இடத்துல ரூட் ஆஃப் 2 into 2 நான் தனியாக எழுதிக்கிறேன், இன்டூ ரூட் ஆஃப் 3 into 3 தனியாக எழுதிக்கிறேன், இன்டூ ரூட் ஆஃப் 5 தனியாக எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு 2வையும் ஒரு ரூட் போட்டுட்டேன், ரெண்டு 3 ஒரு ரூட் போட்டேன், ஒரு 5 அப்படியே போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல 2 into 2னா 2 ஸ்கொயர், ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 2 மட்டும் தான் இங்க வரும். இப்போ இந்த இடத்துல 3 ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா ஸ்கொயர் இது கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 3 மட்டும் தான் வரும். இந்த இடத்துல ரூட் 5 அப்படியே தான் வரும். 2 into 3 6 into root 5 which is 6 root 5. இப்போ 180 ரூட் எடுத்தோம்னா அதுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு ரவுண்ட் நம்பர் 9 8 11 16 வராது. அதுக்கு பதில் எப்படி வருது? 6 root 5 வருது. இதே நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்க ரூட் 5 கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டு டெசிமல் வேல்யூ 0.2 டெசிமல் இல்ல 0.3 டெசிமல் போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுடலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கால்குலேட்டர் இல்லை அப்படின்னா 6 root 5 ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 180 எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இல்லைன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் எல் டிவிஷன் மெத்தட் போட்டு நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு ரெண்டு நம்பரா பேர் எடுத்துக்கணும். இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால நான் 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3, 2 5 இங்க இல்லை, அதனால நான் ரூட் 5 அப்படியே வச்சுக்கிட்டேன். புரிஞ்சுதா? இப்ப இதுவே வந்து இந்த இடத்துல 3 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூட் ஆஃப் 2 into 2 into 2 into 3 into 3ன்னு இருக்கு அப்படின்னா நான் 2 2 மட்டும் தான் எடுக்கணும், 2 3 மட்டும் தான் எடுக்கணும். 3 2ங்கிறனால நான் 3 2க்கு ஒரு 2 எடுக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல ரூட் 2 into 2 into 3ன்னு வரும். 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3, ஒரு ரூட் 2 அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இன்கேஸ் இங்க ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர், 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். கியூப் ரூட் வந்துச்சுன்னா தான் 3 3 எடுக்கணும். அதான் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் வந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3 root of 72 இருக்கு. இப்போ இதே வந்து எதுவுமே இங்க இல்லைன்னா அதை நான் ஸ்கொயர் ரூட்னு எடுத்துக்குவேன். ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு செக் பண்ணுவேன், இல்லைன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுருவேன். இந்த இடத்துல கியூப் வரும்போது பெர்ஃபெக்ட் கியூபான்னு செக் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி 1 to 20 நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால நீட் இல்லை, நம்ம டேரக்டா வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் போயிடலாம். இப்போ 72க்கு நான் போனேன் என்ன வரும்? 2 into 36, 2 into 18, 2 into 9, 3 3s are 9 வந்து 2 டிவைட் ஆகுது. நான் 3க்கு போயிட்டேன். ஸோ 3 into 1. ஸோ கரெக்டாக டேலி ஆயிடுச்சா? 1 வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? 2 into 2 into 2 into 3 into 3 தான் ஆன்சர். அப்போ ரூட் ஆஃப் 2 into 2 into 2 into 3 into 3. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல கியூப் ரூட், நான் அந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டுங்கிறனால 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்தேன். இந்த இடத்துல 3 நம்பர் நான் எடுக்கணும். ஸோ அப்போ 2 தனியா 3 தனியா பிரிக்கிறேன். 2 into 2 into 2 தனியாகவும் ரூட் ஆஃப் 3 into 3 தனியாகவும் பிரிச்சுக்கிறேன். இதுவும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ அப்போ கியூப் ரூட்டுங்கிறனால 3 2 சேர்ந்தாதான் ரூட் 2 கியூப் வரும். இங்க இன்டூ ரூட் 3 ஸ்கொயர் வரும். கியூப் ரூட்டையும் கியூபையும் நான் கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல 2 வரும். இன்டூ கியூப் ரூட்டையும் ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 3 root 2 அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 2 of 3 root 2. சாரி 3 3. இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ ஒவ்வொரு டைமும் இவ்வளவு ஸ்டெப் போடணுமானா கிடையாது. உங்களுக்கு சம்மே பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான்னா இப்படி போட்டு தான் வேணும். இல்ல நான் வந்து வேற சம் சால்வ் பண்றேன், அந்த இடத்துல ஒரு ரூட் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. நீங்க இந்த டிவிஷன் மெத்தட் போட்டதுக்கு அப்புறம் டைரக்டா இந்த இடத்துல 3 2 இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா ஒரு 2, 3 3 இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா ஒரு 3 போடலாம். இப்போ இந்த இடத்துல இல்ல, அப்ப இது ரூட்டுக்குள்ள வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டூ ரூட் ஆஃப் 3 into 3, இல்லைன்னா டைரக்டா 2 into root 9 போட்டுக்கலாம். சாரி 3 ஸ்கொயர், இந்த இடத்துல 9 9. ஓகேவா? ஸோ டைரக்டா 2 கியூப் ரூட் ஆஃப் 9 போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த இதை மெத்தட்ல எழுதணும் அவசியம் இல்லை. இந்த டிவிஷன் போட்டோம்னா டைரக்டா 3 நம்பருக்கு ஒரு நம்பர், 2 நம்பர்னா ரூட்.
ஸ்கொயர்லயுமே ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர், ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர், ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் டைரக்டா போட்டுக்கலாம். ரூட் போட்டு ஒவ்வொரு டைம் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளியரா? ரூட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் எதுக்கு சார் போடுறோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ இந்த இடத்துல 36 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 36 நான் எப்படி எழுதலாம்? 6 into 6 எழுதலாமா? விச் இஸ் ஆல்சோ ரூட் 36 தான். அதை நான் ரூட் ஆஃப் மைனஸ் 6 into மைனஸ் 6 நான் போடலாமா? ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளஸ் தான். ஸோ பிளஸ் 36. ஸோ 36 வந்து 6 into 6 36 தான் வரும். மைனஸ் 6 into மைனஸ் 6 36 தான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 6 ஆகவும் இருக்கலாம், பிளஸ் ஆகவும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? பிளஸ் 6 ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல மைனஸ் 6 ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா 6, ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 6. அப்போ ரூட் 36ங்கிறது ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு ஆன்சர் பிளஸ் 6 ஆகவும் இருக்கலாம், மைனஸ் 6 ஆகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் எப்பவுமே ஒரு ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் 6 போடுறோம். இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல கியூப் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கியூப் ஆஃப் 8 இருக்கு அப்படின்னா இதுக்கு வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கியூப் ரூட் 8 இருக்கு. இப்போ இந்த இடத்துல வெளியே எடுக்கும் போது நம்ம எப்படி எடுப்போம்? கியூப் ரூட் ஆஃப் 2 into 2 into 2 இப்படிதான் நான் எடுப்பேன் இல்லையா? ஸோ அப்போ இதை எடுக்கும்போது இந்த இடத்துல -2 into -2 அதாவது கியூப் ரூட் 8க்கு ஆன்சர் வந்து 2 தான். இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் 2 போடக்கூடாது. ஏன் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நான் சொல்ல வரேன். இப்போ -2 into -2 will become -8. அதாவது ஆட் நம்பர் ஆஃப் மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இப்போ இங்க -8 வந்துடும். அப்போ -2 into -2 போட்டோம்னா எனக்கு -8 வந்துடும். எனக்கு ஆன்சர் வராது. 2 into 2 போட்டா மட்டும்தான் எனக்கு +8 வரும். அப்ப இந்த இடத்துல வெறும் +2 மட்டும்தான் ஆன்சர். இப்போ என்ன தெரிஞ்சிருக்கு? ஸ்கொயர் ரூட் வந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கிறோம்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 மைனஸ் வந்துச்சுன்னா பிளஸ் வந்துடும். அப்ப அந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். இதே கியூப் ரூட் எடுத்தோம்னா 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு அந்த ஆன்சர் வரணும். 3 மைனஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் மைனஸ்ல வந்துடும், எனக்கு ஆன்சர் கிடைக்காது. அப்ப அந்த இடத்துல கியூப் ரூட்ல இருந்து நீங்க ஒரு வேல்யூ வெளியே எடுக்கிறீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரியா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஒரு சில சம்ல போடலாம், ஒரு சில சம்ல தேவை இருக்காது. ஒரு சில சம்ல ரெண்டு ஆன்சருமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளஸ் வச்சு ஒரு ஆன்சர் யூஸ் பண்ணுவோம், மைனஸ் வச்சும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதுதான் ரீசன். ஸ்கொயர் ரூட்ல வந்துச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும், கியூப் ரூட்ல வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. 4 ரூட் வந்துச்சுன்னா போடலாம், பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். 4னா மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் வில் பிகம் பிளஸ். அப்போ 4 ரூட் ஆஃப் சம்திங் ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலயும் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் போடலாம். கிளியர்? இப்போ ரூட் 36னா 6 ஈஸியா எழுதிடுறேன். ரூட் -36னா என்ன வரும்? -6 வருமா? சரி, ட்ரை பண்ணுவோம். இப்போ 6 into 6 என்ன வரும்? 36 தான். இதே -6 into -6 போட்டாலும் +36 தான். அப்ப என்ன போட்டாலும் எனக்கு 36 தான் வரும்னா -36 நான் எப்படி கொண்டு வரது? அப்போ அதுக்கு தான் இப்போ ரூட்டுக்குள்ள இருக்க நெகட்டிவ் நம்பர்ஸை நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா ரூட் ஸ்கொயர் ரூட்னாலே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர ஆன்சர் தான். அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றோம்னா ரெண்டு நம்பர்லயும் பிளஸ் இருக்கணும், இல்ல ரெண்டு நம்பர்லயும் மைனஸ் இருக்கணும். எப்படி இருந்தாலும் எனக்கு ஆன்சர் பாசிட்டிவா தான் வரும். அப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட்டை எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இமேஜின் நம்பர்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இமேஜின் நம்பர்னா என்னன்னு நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இமேஜின் நம்பர்னா என்ன? ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்திருக்கோம். ரூட் ஆஃப் -1 ஆர் I² ஈக்குவல் டு -1 நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல ரூட் 36 நான் ஸ்பிளிட் பண்ணலாம். அதாவது 36 into -1 பிரிக்கலாம். ஸோ இது பிரிச்சாலும் எனக்கு -36 தான். இப்ப இந்த இடத்துல ஸோ ரூட் ஆஃப் a⁻mn நான் பிரிச்சேன்னா 36 into ரூட் ஆஃப் -1 நான் பிரிக்கலாம். இப்ப இந்த இடத்துல 36க்கு 6, இந்த இடத்துல ரூட் -1க்கு என்னன்னு எடுக்கலாம்? ஐன்னு எடுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 6i. 6iங்கிறது ஒரு இமேஜினரி நம்பர். இதே வந்து 6 + iன்னு வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஐ கூட மல்டிபிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது இமேஜினரி நம்பர். ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இமேஜினரி நம்பர் மூலியமா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ரூட்னா என்ன, பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்ன, ஒரு ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒரு நம்பர் எப்படி வெளியே கொண்டு வரலாம், கியூப் ரூட்ல இருந்து ஒரு நம்பர் எப்படி வெளியே கொண்டு வரலாம், வெளியே கொண்டு வரும்போது இதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் போடுறோம், இதே ரூட்ல ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்தா மட்டும் பத்தாது, உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும் கான்செப்ட். அப்படி சால்வ் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோல நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசிக் மேத்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.